அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். இந்த நாள் கிறிஸ்தவத்தின் மிக முக்கியமான நாள். ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பா இந்த பண்டிகையை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆமென். பெந்தேகோஸ்தே என்பது இடைவேளை. தேவன் நமக்கு தந்த அந்த இடைவேளைக்கு பேர் என்ன தெரியுமா? கிருபையின் நாட்கள். கை தட்டிருங்க. அந்த இடைவேளையுடைய ஒரிஜினல் பேர் வேதத்தில் என்ன தெரியுமா? கிருபையின் நாட்கள். இன்னொரு பேர் இருக்கு. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? என்ன பேர்? இன்னொரு பேர் இருக்கு அதுக்கு. ஆமென். என்ன பேர் தெரியுமா? சபை யுகம். சொல்லுங்க. பெந்தேகோஸ்தே நாளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சபை யுகம். ஆமென். அதனுடைய இன்னொரு பேர் கிருபையின் யுகம், கிருபையின் காலம் அப்படின்னு அர்த்தம். சரியா? கிருபையின் காலம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? இடைவேளைனா இப்ப என்ன அர்த்தம் சொன்னேன்? கிருபையின் காலத்திலே, சபை காலத்திலே, சபை யுகத்திலே நாம் இருக்கிறோம். ஆமென் தானா? அடுத்து எக்கால பண்டிகை வரப்போகுது. அதுக்கப்புறம் பாவ நிவாரண பண்டிகை வரப்போகுது. அதுக்கப்புறம் கடைசியா கூடார பண்டிகை வரப்போகுது. அதுக்கப்புறம் கூடார பண்டிகை. கூடார பண்டிகை அப்படின்னா என்ன? எக்கால பண்டிகைன்னா ஆயத்தமாகிறது. பாவ நிவாரண பண்டிகைன்னு சொன்னா கர்த்தர் பிரிப்பாரு, ஆட்களை பிரிப்பாரு. ஆமென். மன்னிப்பளிப்பாரு. மன்னிக்க முடியாதவனை அனுப்பிடுவாரு. ஆமென். கொஞ்ச நாள் இரு, இன்னொரு வேலை இருக்கு, அதையும் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு அனுப்பி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் கூடார பண்டிகை ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட், அதாவது நியாய தீர்ப்புக்கு பிறகு கொண்டாடக்கூடிய பண்டிகைக்கு பேர் தான் என்ன பண்டிகை? கூடார பண்டிகைனா 1000 வருஷ அரசாட்சியை குறிக்கிறது. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா. என்னடா பாஸ்டர் இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசுவார், நாளைக்கு வந்து என்னை ஆண்டவர் தூக்கி கொண்டே ஃப்ளைட்டில் உட்கார வைப்பாருன்னு நினச்சிட்டு வந்தேன். இவர் ஏதோ பண்டிகை கிண்டிகைங்கிறாரு. ஆமென். கர்த்தர் என்னை நாளைக்கு என் தேவையெல்லாம் சந்திச்சு, ஐயோ ஆண்டவர்கிட்டருந்து ஒரு வார்த்தை வராதா? இது போதும் பயங்கரமான காரியத்தை செய்ய. ஆமென். இது நல்ல கவனிங்க. இதை உங்க இருதயத்தில் வைத்து கவனிங்க. இது பயங்கரமான காரியத்தை செய்யும். ஆமென். இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பது கிருபையின் நாள், சபை யுகத்தின் நாள், சபையின் ஆரம்பமான நாள், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள். பரிசுத்த ஆவியானவரை கிறிஸ்துவின் முகவரியிலே பிதாவின் சித்தப்படி பரலோகத்திலிருந்து எல்லா மனுஷனுக்குள்ளும் அனுப்பப்பட்ட நாள். இந்த வார்த்தையெல்லாம் நல்லா உள்ள பதிய வச்சுக்கோங்க. கிறிஸ்துவின் முகவரியில், இயேசுவின் முகவரியில், ஏசப்பாவுடைய அட்ரஸ்ல, ஆமென், பிதாவுடைய சித்தப்படி எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அந்த ஆவியானவரை தந்தருளின நாள் இந்த நாள். உண்மையா இதுதான் நமக்கு பெரிய பண்டிகை. நான் நேற்று புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சேன், காசு இல்லை. இருந்துச்சு, வேற ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்படி இன்னும் தோணுச்சு. சரி, நைட்டோட நைட்டா போய் ஒரு புது பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா பண்டிகை இல்லை இன்னைக்கு. இல்லையா? ஆமே. இன்னைக்கு மத்தியானம் பிரியாணி சாப்பிடுவேன் நான். நீங்க வர்றது மாதிரி இல்லை. அல்லையா சொல்றீங்க? ஜாயின் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கேன் இந்த அல்லையா. அல்லேலூயா. ஆமென் தானா? இப்போ இதை நல்லா நம்ம விளங்கிக்கணும். ஆமென். இந்த முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகைக்கும் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கும் ஒரு சின்ன தொடர்பு. அந்த செய்தியை சொல்லிட்டு இன்னைக்கு செய்தியை முடிச்சிடலாம். சரியா? சரி, வாசிங்க. யாத்திரையாகமம். ஆமென். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திரை 34:22. கோதுமை அறுப்பின் முதல் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும். கண்ணாடி எடுத்து போடுங்க. வாசிங்க. கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகை. கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையையும், வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக.
வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும், வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள். 22 மறுபடியும் வாசிக்கிறேன். கோதுமை அறுப்பின் முதற் பலனை கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும். போதுங்க. அல்லேலூயா. அப்போ பஸ்கா பண்டிகைக்கும் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கும் எத்தனை வாரம் இடையில கேப்? 7 வாரம். 7 7 49 விடிஞ்சா 50 விடிஞ்சா 50. லேவியராகமம் 23 வாசிக்கன்னா வீட்டில் போய் வாசிங்க. 23 பெந்தேகோஸ்தே பண்டிகை எப்ப அப்படின்னா 50வது நாள். ஆமே, நல்லா கவனிச்சு கொஞ்சம் சுருக்கமா உங்களுக்கு புரியும்படி சொல்லிடுறேன். பெந்தேகோஸ்தே பண்டிகை முதல் பண்டிகையிலிருந்து, அதாவது பஸ்கா பண்டிகையிலிருந்து 7 வாரம் சென்ற பின், அப்ப இடையில ஒரு 2 பண்டிகை முடிஞ்சிடும். எது? முதற் பலனின் பண்டிகையும் புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் முடிஞ்சிடும். மொத்தம் 3 பண்டிகை, பஸ்கா, புளிப்பில்லா, முதற் பலனின் பண்டிகை முடிஞ்சிடும். இந்த 4வது பண்டிகை என்னது? பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கும் பஸ்கா பண்டிகைக்கும் இடையில எத்தனை நாள் கேப்? 49 நாள் கேப். 50வது நாள் காலையில என்ன பண்டிகை? ஆமே, பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையில செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அதான் செய்தி. முக்கியமான காரியம் என்ன? ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து பேசுது. பஸ்கான்னா பழுதில்லாத ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? அடிக்கணும். புளிப்பில்லா அப்ப பண்டிகைன்னா அந்த 7 நாளும் புளிப்பில்லாத அப்பத்தை புளிக்கவே கூடாது, அப்பவே ஆட்டி அப்பவே சுடணும். புளிப்பில்லாத எந்த பொருளும் புளிக்கக்கூடாது வீட்டில். அது கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கணம். அது புதிய ஏற்பாட்டில் வேற அர்த்தம். அதான் ஒரு ஆகஸ்ட் 15 இயேசு கிறிஸ்துவும் 7 பண்டிகைகளும் அப்படின்னு சொல்லி ஒரு செமினார் எடுத்தோம். காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும். கவனிங்க. அப்போ புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னா புளிக்கக்கூடாது. அப்போ புளிப்புனா என்ன, ஏன் புளிக்கக்கூடாது எல்லாம் புதிய ஏற்பாட்டில் கம்பேர் பண்ணி அந்த நிறைவேறுதலை பார்த்தோம். 3வது பண்டிகை என்ன பண்டிகை? முதற் பலனின் பண்டிகை. அதாவது அறுப்பு அறுக்கும்போது முதற் பலனை எல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சோம்? ஆண்டவர் சமூகத்தில் வச்சோம். 4வது பண்டிகை அப்படின்னா பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையில் என்ன அழகா சொல்லுது பாருங்க. கோதுமை அறுப்பின் பலனை செலுத்தும். அப்போ பெந்தேகோஸ்தே பண்டிகையுடைய கொண்டாட்டத்தில் அந்த மைய கரு என்னது? கோதுமையை அறுத்து அதனுடைய முதற் பலனை கொண்டு வந்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு செலுத்தணும். கோதுமைனா என்ன? ஒரு கோதுமை மணி செத்தா என்ன நடக்கும்? இதெல்லாம் எங்க புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுது. அப்ப பெந்தேகோஸ்தே பண்டிகை தான் மிக முக்கியமான பண்டிகை யூதர்களுக்கு. மாத்திரமல்ல, ரோமர் 9வது அதிகாரத்தின்படி அந்த பண்டிகையிலே கொண்டு போய் நம்மை ஒட்ட வைத்தாரே சிலுவையின் மூலம், இருதிரத்தாரையும் சமாதானம் பண்ணினாரே சிலுவையின் மூலம், நமக்கும் அது மிக முக்கியமான பண்டிகை. கொலோசையர் 2:17 படி உங்கள் மாத பிறப்பையும் உங்கள் பண்டிகைகளையும் அனுசரியுங்கள், ஆசரியுங்கள், அது கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப முக்கியமா பெந்தேகோஸ்தே பண்டிகையுடைய நோக்கம் என்ன? கோதுமை எல்லாம் எங்க வந்துடணும்? முதற் பலன் எல்லாம் எங்க வந்துடணும்? தேவ சமூகத்துக்கு வரணும். ஆமென். இன்னைக்கு என்ன பாஸ்டர், நமக்கு என்ன பாஸ்டர்? கோதுமை. அருள் டேவிட் தான் முதல் கோதுமை, மகிமா தான் முதல் கோதுமை, ஜோஸ் தான் முதல் கோதுமை, மேக்ஸ் தான் முதல் கோதுமை, ஜேக்கப் தான் முதல் கோதுமை, இம்மானுவேல் தான் முதல் கோதுமை, கிவிஸ் தான் முதல் கோதுமை. எங்க வந்துடணும்? எங்க வந்துடணும்? எங்க வந்துடணும்? வாய் வராதே. எங்க வந்துடணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கணும். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே பண்டிகையின் புதிய ஏற்பாட்டில் பெந்தேகோஸ்தே பண்டிகையின் நோக்கம் என்ன? இந்த கிருபையின் நாளில், இந்த கிருபை அன்பின் நாளில், தயவின் நாளில் கர்த்தர் நமக்காக சபை உண்டு பண்ணினாரே, இந்த சபை யுகத்தில், கிருபை யுகத்தில் எப்படி பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுறது? முதற் பலன், கோதுமையின் முதற் பலனை நீங்க ஆலயத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும்.
ஆமென். அல்லேலூயா. நீங்க பேச மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமென். நல்லா கவனிச்சிருங்க. அப்போ இதுதான் அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையுடைய அற்புதமான ஒரு கருத்து. இதுதான் அங்க ஆண்டவர் சொன்ன விஷயம். ஆமென். இது கிருபையின் நாள், இது அன்பின் நாள், இது தயவின் நாள். இந்த இது இன்டர்வல் டைம், இது இடைவேளை நேரம். ஆமென். இது இடைவேளை நேரம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற நேரம். ஆமென். இந்த ரிலாக்ஸா இருக்கிற நேரத்தை ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துடணும். அல்லேலூயா. ஆமென். தேவனோடு இருக்கிற நேரம், இது ஏசப்பாவோடு இருக்கிற காலகட்டம், இது கர்த்தரோடு நடக்கிற தருணம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இதை ரொம்ப விசேஷமா கொண்டாட சொன்னார். கவனிங்க, 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்தில், ஆமென், 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்தில் பஸ்காவை குறித்து எழுதப்பட்டிருக்குது. கரெக்டா ஆண்டவர் யோவான் 13 ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து, ஆமென், எத்தனை நாள் இந்த உலகத்தில் இருந்தார்? பூமியில 40 நாள் இருந்தார். ஆமென். அப்ப கவனிங்க, அவர் அடிக்கப்பட்ட நாளிலிருந்து பரமேறி சென்ற நாள் வரைக்கும் எத்தனை நாள் மொத்தம்? எங்களுக்கு என்ன தெரியும், அதெல்லாம் உட்கார்ந்து எண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையா? 40 நாள் இந்த உலகத்தில் இருந்தாரு. பூமியில தன்னை உயிரோடு இருக்கிறவராய் கிட்டத்தட்ட, ஆமென், 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். சரியா, நல்லா கவனிங்க, சரியா, ஆமென், 10வது நாள் பரமேறி போறாரு. 40 + 10 எவ்வளவு சொல்லுங்க? 40 + 10 எவ்வளவு? 50வது நாள் பரமேறி போகிறார். அந்த 50வது நாள் தான், ஆமென், மேல் வீட்டு அறையில சீசர்கள் என்ன செய்றாங்க? காத்திருக்கிறார்களுக்கு முன்னாடி. அப்போஸ்தலர் 2ல் அது நடக்குது. அப்போஸ்தலர் 1:4 சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் உன்னதத்தில் இருந்த ஆவி ஊற்றப்படும் மட்டும் எருசலேமில் என்ன செய்யுங்க? காத்திருங்கள். அல்லேலூயா. சரியா 50வது நாள் அவர் பரமேறி போறாரு. அதாவது பஸ்கா பண்டிகை அன்னைக்கு. நீங்க 13 வாசிங்க, யோவான் 13:1 வாசிங்க. எப்போ உள்ள வந்தாருன்னு பாருங்க. பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னே அப்படின்னு இருக்கும். யோவான் 13 தான் நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா. வாசிங்கனே. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியாக தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து தாம் இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தவரிடத்தில் அன்பு வைத்தார். 6 நாளைக்கு முன்னாடி எங்க வந்தாரு? எருசலேமுக்கு வந்தாரு. 3 நாளைக்கு முடிஞ்சு எருசலேமுக்குள்ள போற பெத்தானியா வந்தாரு. அப்புறம் எருசலேமுக்கு போறாரு. அங்க இருந்து அவரை தூக்கி அடிச்சாங்க சிலுவையில. அடித்ததுக்கு பிறகு அவர் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட இழந்து சரியாக 40 நாள் இந்த உலகத்திலே உலாவி 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவர் காண்பித்து அந்த 40லிருந்து 10வது நாள் பரமேறி போகிறார். அந்த நாளுக்கு பேர் தான் என்ன நாளாமா? பெந்தேகோஸ்தே நாள். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு என்ன நடந்துச்சு? இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன நடந்துச்சு? ஆமென். அதை சொல்லிட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ்ல என் செய்தியை முடிக்கிறேன். வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள், ஆமென், 2வது அதிகாரம், ஆமென், 42 47 வரைக்கும் முதல் 1-2 வசனங்களை வாசிங்க. முதல் 1-2 வசனங்களை வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, முதல் 2 வசனம் தானே, 2 3 4 வசனத்து வரைக்கும் வாசிங்க. வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன பண்ணார்கள்? வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் என்ன செஞ்சிருச்சா? நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள்
அல்லாமலும் அது மாத்திரம் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெந்தேகோஸ்தே நாள்ல முதல் நடந்த சம்பவம் என்னது? ஆமென். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். தந்தருள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் என்ன செஞ்சார்களாம்? பேசத் தொடங்கினார்கள். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதான் பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு நடந்த சம்பவம். நிறைய இருக்கு பாருங்க. ஒன்று என்னது? 1வது வசனத்தை போடுங்க தம்பி. 1வது வசனத்தை போடுமா? ஆமென். ஒன்று பாருங்க. பெந்தேகோஸ்தே நாள் என்னும் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில். ஒன்று ஒரு மனம். சொல்லுங்க. நான் இதில் விஷயம் நான் வேற செய்திக்கு போறேன். ஆனால் அங்கே இருக்கிற காரியங்களை சொல்லிடுறேன். ஒன்று ஒருமனப்பட்டார்கள். 2 ஆமென். பலத்த காற்று அடிக்கும் முழக்கம் உண்டாயிற்று. வானத்திலிருந்து சடிதியாய் முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு நிரம்பிற்று. ஒரு சத்தம் உண்டானது, வீடு நிரம்பினது. 3வது வசனம். ஆமென். அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்து அவர்கள் எல்லாருக்குள்ளே காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. 4 ஆமென். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு தான் கிருபையின் அஸ்திபாரம். கை உயர்த்தி ஆமென் சொல்லிருங்க. கிருபைக்கு அஸ்திபாரம் என்ன தெரியுமா? கிருபையுடைய அஸ்திபாரம் யார் தெரியுமா? ஆவியானவர். இந்த இரக்கத்தின் அஸ்திபாரம் நம்ம வாழ்றோமே. இன்னைக்கு காலையில் ஆராதனை முடிக்கும் போது சொன்னனே, இந்த கால வேளையும் எங்களுக்கு கூட்டி கொடுத்தீங்களேப்பா. அதை கூட்டி கொடுத்தது யார் தெரியுமா? இந்த கிருபையின் அஸ்திபாரமாக ஆதாரமாக இருக்கிறவர் யாராமா? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். என்ன நடந்துச்சு? ஆமென். இந்த பெந்தேகோஸ்தே நாளில் என்ன நடந்துச்சு அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமென். வாசிங்கண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போயிடலானே. ஆமென். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42 47 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளின் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து போஜனம் பண்ணி இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அது அப்படிதான் என் கண்ணுக்கும் தெரிஞ்சிச்சு. அங்க அப்படி இருக்கா? கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்பர் 1 பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, சபை பிறந்துச்சு. சபையுடைய பிறந்த நாள் என்னைக்கு? பெந்தேகோஸ்தே நாள். சபை என்னைக்கு பிறந்துச்சு? நம்ம சபைக்கு பிறந்த நாள் என்னைக்கு? சொல்லுங்க. நம்ம சபைக்கு பிறந்த நாள் என்னைக்கு? பிப்ரவரி 19 நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா இந்த சபை பிறந்தது என்னைக்கு? ஆபிரகாம் பொறுப்பெடுத்துக் கொண்டது பிப்ரவரி 19, 2013, 2011 பிப்ரவரி 19 பொறுப்பெடுத்தது. நான் இந்த வேலையில இந்த உத்தியோகத்தில் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட நாள் தான் அது. ஆனா இந்த சபையுடைய பிறந்த நாள் என்னைக்கு? ஆரிஜின் டே என்னைக்கு? பெந்தேகோஸ்தே நாள். அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்து ஆமென் பரமேறி போன 50வது நாள் தான் இந்த சபையுடைய பிறந்த நாள். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க.
ஆமென். என்ன நடந்துச்சு? ஆமென். இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன நடந்துச்சு? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்கிறதுல ஐக்கியத்திலும் எல்லா ஆலயத்திலே வந்து நின்று கர்த்தரை துதிக்கிறதும் பாடுகிறதும் அவரை உயர்த்துகிறதும் அவரை மகிமைப்படுத்துகிறதுமான காரியங்களை அன்றிலிருந்து செய்ய ஆரம்பித்தார்கள். இவர்கள் இதை செய்யும் போது அவர் என்ன செய்தார்னா, ரட்சிக்கப்படுகிற எல்லாரையும் அந்த கூட்டத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் சபையிலே கொண்டு வந்து கர்த்தர் என்ன பண்ணாராமா? அல்லேலூயா. ஆமென். வர மாட்டேங்க. ஆமென். ஏதாவது எங்களுக்கு ஆசீர்வாதமா பேசுவீங்கன்னா நீங்க என்னென்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாஸ்டர். இது அருமையான கதை. இந்த கதையை நல்லா விளங்கிட்டோன்னு பாருங்களேன். நீங்க ஒண்ணுமே கேட்க வேண்டாம் அவர்கிட்ட. இந்த கதையை நல்லா விளங்கிட்டு இந்த கதையவே அவர்கிட்ட அப்படியே தியானிச்சுட்டே உட்காந்துருந்தீங்கன்னு பாருங்களேன். ஒண்ணுமே கேட்க வேண்டாம். இதெல்லாம் விளங்கணும். ஆமென். இதெல்லாம் விளங்காம இதெல்லாம் புரியாம உட்கார்ந்து இருந்தோம்னா அப்புறம் போராடிக்கிட்டே இருப்போம் வாழ்க்கையோட. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சபை உருவான நாள், சபையின் பிறந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள். அப்போ மேல் வீட்டு அறையில காத்திருந்ததின் பலன், ஒருமனப்பட்டதின் பலன், ஆமென், இடிமுழக்கம் வந்ததின் பலன், அக்கினிமயமான நாவுகள் வந்ததின் பலன், பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே ஊற்றப்பட்டதின் பலன் என்ன தெரியுமா? பிரதிபலன் என்ன தெரியுமா? சபை பிறந்தது. கை தட்டிடுங்க. சபை உருவானது. சபையை தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவின் மூலம் இந்த உலகத்திலே பெற்றெடுத்தார். அல்லேலூயா. நம்பர் 2 வாசிங்க. அடுத்து என்ன நடந்தது? 44 46 வாசிங்க. 44 46 வாசிங்க. ஆமென். விசுவாசிகள் எல்லாரும், நல்லா கவனிங்க, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து என்ன செஞ்சார்களாம்? அனுபவித்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. இப்ப வீடுகள் தூரம் ஜெபம் வைக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. வீடுகள் தோறும் இப்ப ஜெபம் வைக்கிறதுக்கு எனக்கு என்னவா இருக்கு? பயமா இருக்கு. அங்க போனா என்ன செய்யணும்? ஒருமனப்பட்டவர்களாய் 45 போடு தம்பி. ஆமென். 44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து என்ன செஞ்சாங்களாம்? அனுபவித்தார்கள். இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்துடுவீங்களா சர்ச்சுக்கு? நானும் வித்துறேன். எல்லாத்தையும் பொதுவாக வைப்போம். சொல்லுங்க. உங்கள்கிட்ட கொஞ்சோண்டு இருக்குன்னு சொல்ல இது ஈஸியாக வித்துல. நீ ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமென். உன்னை எப்படி அக்கௌண்ட்ஸில் வைக்கிறது நான்? ஆமென். நல்லா கவனிங்க. அது ரொம்ப முக்கியமான விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து 45வது வசனம். ஐயா எல்லாத்தையும் வித்தான், எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டான். அதில் தான் அனனியாவும் சப்பீராலும் மாட்டினது. அதில் தான் அடுத்து காணியாட்சிகளை ஆஸ்திகளை விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவைக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். 2 3 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. தேவாலயத்துக்கு அனுதினமும் என்ன செய்யணும்? அனுதினமும் தேவாலயத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். அனுதினமும் தேவாலயத்துக்கு வரணும். சும்மா வந்துட்டு அப்படியே போங்க. கொஞ்ச நேரம் வண்டி ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டுங்க, உள்ள வாங்க, அப்படியே பாருங்க. ஆமாம். நம்ம சர்ச்சில் நித்யானந்தன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா? நித்யானந்தன் தானே தம்பி ஸ்டீஃபன் கூட இருக்கிறது. யோபு இல்லையா? ஓ நித்யானந்தன் வந்து அவர். யோபுன்னு ஒருத்தர் இருப்பார் பெரிய சர்ச்சில். நேராக வருவார். பாஸ்ட் உட்காந்துருந்தாலும் சரி, யார் உட்காந்துருந்தாலும் அதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. நமக்கெல்லாம் ஸ்தோத்திரமே பண்ண மாட்டேன். ஆமாம் பிரதர் வாங்க அப்படின்னு நேராக போவார். நான் சேர் போட்டு அசிஸ்டன்ட் பாஸ்டர் மாதிரிலாம் உட்காந்துட்டு இருப்பேன். நமக்கு யாராவது ஸ்தோத்திரம் சொல்லுவாங்கன்னு. ஆமாம் அதெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் பாட்டுக்கு வருவார். ஒரு ப்ரெஷ் எடுப்பார், நேராக போவார், ஜன்னல் பக்கம் போவார், இப்படி அதெல்லாம் துடைப்பார். இப்படி துடைச்சிட்டு ஃபேனை பார்ப்பார், ஃபேனை துடைப்பார், கதவை துடைப்பார், சின்ன டஸ்ட் எங்கே இருந்தாலும் அதை துடைப்பார், அப்படியே பார்ப்பார். அப்படியே எல்லாத்தையும் வேர்க்கும், அப்படியே வேர்த்து வட்டியும். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலை செய்வார். அப்புறம் போய் முகம் கழுவுவார். ப்ரெஷ் எல்லாம் வச்சு அது இருந்த இடத்துல எல்லாம் வச்சுட்டு எல்லாம் சரியாக மூடி இருக்கான்னு பார்ப்பார்.
அப்படியே வந்துட்டு போகும்போது போயிட்டு வரேன் பிரதர். சரிங்க. ஆமென். அந்த மனுஷன் மேலே ஆண்டவர் பிரியமாக இருப்பாரா இருக்க மாட்டாரா? சொல்லுங்க. சும்மா ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். ரொம்ப பிரியமாக இருப்பாருங்க. ரொம்ப பிரியமாக இருப்பார். யாரையும் எதையும் கண்டுக்க மாட்டார். அவர் வருவார், அவர் பாட்டுக்கு ஒரு வேலை செய்வார், போவார், பாத்ரூம் அசிங்கம் வந்து அதை கழுவுவார், தண்ணியை ஊற்றி விடுவார். ஆமென். ஆமென். வந்து சொல்லிட்டு போவார், வரவங்கள்ட்ட சொல்லுங்க பிரதர் அப்படிம்பார். நமக்கு ஆர்டர், நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர், எனக்கு ஆர்டர் போடுவார். என்ன சொல்லுவார்? ஆமென். வரவங்கள்ட்ட சொல்லுங்க பிரதர், கொஞ்சம் பாத்ரூம் நீ க்ளீனாக வச்சுட்டு சொல்லுங்கள், தண்ணி ஊற்றி இன்னும் அப்படி போட்டு போகிறாங்க அப்படிம்பார். ஆமென். எனக்கு சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சர்ச்சில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறாரே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எப்படி நமக்கு ஆமென் வரும்னா, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் என்ன செஞ்சாங்களாம்? அப்பம் பிட்டு. இப்ப வீடுகள் தோறும் அப்பம் பிடுறது எதுக்கு தெரியுமா? பாஸ்டரை குறை சொல்ல. இப்ப வீடுகள் தோறும் அப்பம் விற்கிறதே எதுக்கு தெரியுமா? ஆமென். ஒரு போய் இப்படி பண்ணுவார் பார்த்தீங்களா? ஆமென். உங்களுக்குமா பண்ணாரு? எங்களுக்கும் தான் பண்ணாரு. எல்லாருக்கும் தான் பண்ணுவாரு. பண்றதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. புரியல? புரியும். ஆமென். உங்களுக்குமா பண்ணிட்டாரு. இப்ப வசனம் என்ன சொல்லுது? போய் அப்பம் விட்டு மகிழ்ச்சியா இருங்கன்னா அங்க போய் உட்கார்ந்து நீங்களும் துக்கமா இருந்து அவங்க பாவம் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களையும் என்ன பண்ணிடுறது? துக்கப்படுத்தி, ஐயோ இந்த புள்ள வந்து எப்படி பாஸ்டரம்மாவும் இப்படியா பண்ணுவாங்க. பண்ண போய் தான் உயிரோடு இருக்கிற, இல்லைன்னா அப்படி பண்ண போய் தான் ஜீவனே இருக்கு. அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாதாம்மா? வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும். சூப்பரா எழுதுறாரு பாருங்க. கபடம் இல்லாத என்னன்னு புரியல எனக்கு. கபடம் இல்லாத இருதயத்தோடும் சோறு சாப்பிடும்போது என்ன செய்யக்கூடாது? ஆமென். கபடத்தோடு என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஆமென். அப்படியே ஃப்ராங்காக இருக்கணும். என்னது கொண்டு போகிறோம்? என்ன கொண்டு போகிறோம் சொல்லுங்க? செத்தா இயேசுவை மட்டும்தான் கொண்டு போக முடியும். செத்தா இயேசுவை மட்டும்தான் கொண்டு போக முடியும். பரிசுத்தாவியானவரோட மட்டும்தான் போக முடியும். வேற ஒன்றும் நம்ம கூட வராது. வேற எதையும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஆமென். கடைசியாக பெட்டிக்குள்ள முகத்தை மூடும்போது கூட இப்படி தொட்டு பார்ப்பாங்க. இதெல்லாம் எப்போ சைனின்னு போட்டிருக்காரா பாருங்க. பாஸ்டர் பெரிய சைனா போட்டிருப்பாரு, கழட்டுங்க, கழட்டி என் கையில் கொடுங்க அப்படின்னு ஒரு சகோதரி பக்கத்துலேயே நிற்கும். ஆமென். மோதிரங்கீரம் போட்டிருக்கா பாரு. ஒரு ஆள் பின்னாடி அந்த ஆளே பிச்சைக்காரன், அந்த ஆளே தான் போட்டிருப்பான். மண்ணை போட்டு மூடுங்க, போவோம் வீட்டுக்கு போவோம், ஆறுதல் கூட்டத்தை வைப்போம், சாப்பிடும். அல்லேலூயா. ஆமென் தானா? ஒரு 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 சகோதரி ஆமென் உங்களை என்னைக்கு மூடுறோன்னு தெரியும். நான் எல்லாரையும் மூடிட்டு தானே போவேன். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன இந்த இரண்டாவது பெந்தேகோஸ்தே நாள் நமக்கு கொடுத்த அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, ஆமென், என்னவாமா? சமத்துவ நிலை. இந்த சபைக்குள்ள எல்லாரும் ஒண்ணுதான். சபைக்குள்ள எல்லாரும் ஒண்ணுதான். பணம் வச்சிருக்கிற ஆளு, பணம் வைக்காத ஆளு, ஆமென், அல்லேலூயா. உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, அவன் யூதன், இவன் கிரேக்கன், அவர் முதலியார், இவர் நாடார், இவர் செட்டியார், இவர் கவுண்டரு, எந்த விருமே இங்க இல்லை. எந்த இருத்துக்குமே இடம் இல்லை இங்க. எல்லாமே இருல தானே முடியுது. இரு தானே. இருனம்னா அப்புறம் அவர் சர்ருன்றுவாரு. அதனால கவனமா இங்க எப்படி இருக்கணுமாமா? அப்ப வெளியில பாஸ்டர் வெளியிலையும் அப்படிதான் இருக்கணும். வெளியிலையும் போய் நாங்க அப்படின்னா பின்னாடி டர் தாக்குன்னு தாக்குவாரு. அதனால அந்த ஒரு காரியம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென் சொல்லிருங்க. எந்த இருரும் அவரை பார்க்க போறது கிடையாது.
எந்த இருளும் அவருக்கு முன்னாடி முதன்மை நிலை அடைய போறது கிடையாது. எந்த இருளுக்கும் ஆமென் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறது கிடையாது. அவருடைய சாயல்ல எவன் போய் அங்க முன்னாடி நிக்கிறானோ அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவருடைய சாயல்ல ஆமென். ரோமர் 8 அதான் சொல்லுது. ஆமென். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படி எவர்களை முன் அறிந்தாரோ, இல்ல எவர்களை முன் குறித்தாரோ, எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்தார், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை கூப்பிட்டார், எவர்களை கூப்பிட்டாரோ அவர்களை கழுவி பரிசுத்தம் பண்ணினார், எவர்களை கழுவி பரிசுத்தம் பண்ணினாரோ அவர்களை நீதிமானாக்கினார். இதுதான் சத்தியம். இதத்தான் பெந்தேகோஸ்தே நாள் உண்டு பண்ணுச்சு. சமத்துவ நிலையை கொண்டு வந்துச்சு. எல்லாரும் ஒன்னா இருந்தார்கள், ஒருமனப்பட்டார்கள். எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து பேதுருவின் பாதபடியில வச்சாங்க. ஆமன். எல்லாரும் பகிர்ந்து கொண்டாங்க. எல்லாரும் வீடுகள் தோறும் போனாங்க, அப்பம் விட்டார்கள். ஆமன். அந்யோன்யப்பட்டார்கள், ஒருமனப்பட்டார்கள், கபடமில்லாத மகிழ்ச்சியோடு போஜனம் பண்ணினார்கள். இதெல்லாம் சமநிலை தத்துவத்தை ஆரம்பிக்கப்பட்ட நாளே என்னைத்தான் பெந்தேகோஸ்தே. நம்ம எல்லாரும் சமம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை, ஒரு பிரின்சிபல்ல உருவாக்கின நாளே எந்த நாள் தான்? பெந்தேகோஸ்தே நாள் தான். பெந்தேகோஸ்தே நாளுடைய முக்கியத்துவமே அதுதான். அல்லேலூயா. ஒன்னு, சபையின் பிறந்த நாள். கர்த்தர் சபையை பெற்றெடுத்தார். தேவனாகிய பிதா கிறிஸ்துவின் மூலம் சபையை பெற்றெடுத்தார். 2, பெற்றெடுத்த சபைக்குள்ளே எல்லாரையும் சமமாக்கினார். கிரேக்கனை, யூதனை, புறஜாதியை எல்லாரையும் சமமாக்கினார். காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த எல்லாரையும் காணியாட்சிக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றினார். நம்பர் 2. நம்பர் 3. ஆமென். 2வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. அதாவது 36ல இருந்தே வாசிங்க. 36, 41 வரைக்கும் வாசிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே, ஆகையினால் நீங்கள் சிலுவை, பேதுரு பேசுறார். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவனாகிய ஆண்டவர், தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, கவனிங்க, முக்கியமான வசனம் அதான். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வரத்தை என்ன செய்வீர்கள்? பெறுவீர். நல்ல கையை தட்டிருங்க. 39 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, வாக்குத்தத்தம் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, தூரத்திலிருந்து கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறவர் இன்னும் அநேகர் அவரை தேடி வருவார்கள், அவர்களுக்கு என்னவாமா உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். 41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர். நல்ல தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுது. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் என்ன செய்தார்களா? சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இப்போ 3வது காரியம், பெந்தேகோஸ்தேயின் நாள், பெந்தேகோஸ்தேயின் அனுபவம் சபைக்கு தந்த 3வது காரியம் என்ன அப்படின்னா, சத்தியத்தை தெள்ள தெளிவாய் எடுத்து எம்பியது. சத்தியம் மட்டும்தான் விடுதலை செய்யும் சொல்லி கொடுத்தது. சத்தியம் மட்டும்தான் அவன் வாழ்க்கையை மாத்துன்னு சொல்லி கொடுத்தது. சத்தியம் தான் அவன் வாழ்க்கைய எல்லாவற்றையும் செய்யும். சத்தியம் தான் உன்னை நிலைக்க பண்ணும். பாருங்க, அந்த 38வது வசனத்தை போடுங்க தம்பி. 38 போடுங்க. ஆமென். வாசிங்கனே. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் என்ன செஞ்சிருங்க? மனம் திரும்புறதுனாலே சத்தியம்னு அர்த்தம். சத்தியம் ஒரு மனுஷனுக்குள்ள போனா அவன் என்ன செஞ்சிருவான்? மனம் திரும்பிடுவான். சொல்லுங்க, உண்மையா சத்தியத்தை கீழ்ப்படிற ஆள் என்ன செய்யும்? மனம் திரும்பும்.
ஆமென். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. இதுதான் சத்தியம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசுவின் இடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் வந்து சாயங்காலம் என்கிட்ட வந்து 5000 ரூபாய் கேட்டுட்டு இருக்க கூடாது. ஆமென். நீங்கள் எல்லாரும் இயேசுவின் இடத்தில் போங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ஹல்லேலூயா. என்னிடத்திலே வாருங்கள்னு பாஸ்டர் சொன்னாரு. சாயங்காலம் 3 மணிக்கு தூங்கிட்டு இருப்பாரு. போனோம்னா ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு வரலாம். நான் வந்து கழுவுற மீன்ல ₹1 யாரும் கொடுக்க மாட்டேன். உண்மைதானே? பாரியா அம்மா சொல்லுதே உண்மைதான். சாட்சி, நல்ல சாட்சி. ஹல்லேலூயா. ஆமென் தானா? அப்படியா? நீங்க எல்லாம் சொல்லுங்க. நான் வந்து ₹1 யாரும் தர மாட்டேனா? சொல்லுங்க. எப்படி சொல்லுங்கய்யா? என்னையா இருந்தா எல்லாத்தையும் தூக்கி ஒரு சகோதரி சொல்லுங்க பாருங்க. ஏன்னா அதுக்கு நான் காசே கொடுக்க மாட்டேன், அதனால சொல்லுங்க. ஆமென் தானா? எவ்வளவு அருமையா சொல்றாரு. மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன செஞ்சிருங்க? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பெந்தேகோஸ்தே நாள் தந்த அற்புதமான காரியம் இந்த உலகத்துக்கு. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை தந்துச்சு, சத்தியத்தை நிறைவா தந்துச்சு, மனம் திரும்புதலை தந்துச்சு, ஞானஸ்நானத்தை தந்துச்சு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தந்துச்சு, அதுல வாழும்படி செய்தாரு. அல்லேலூயா. அப்போ சத்தியம் வளர துவங்கின நாள் பெந்தேகோஸ்தே நாள். சத்தியம் பிரதிபலிக்கப்பட்ட நாள் பெந்தேகோஸ்தே நாள். சத்தியத்தின் அர்த்தம் புரிந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள். ஆமென். சத்தியத்தின் மூலம் விடுதலை உண்டு என்கிறதை ஜனங்கள் புரிந்து கொண்ட நாள் பெந்தேகோஸ்தே நாள். அல்லேலூயா. நம்பர் 4 வாசித்து முடிக்க போறோம். ஆமென். நம்பர் 4 ஆமென் வாசிங்க. அல்லேலூயா. அதே ஆமென். Thank you Jesus. 39 வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். 39 வாசிங்கனே. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று எவ்வளவு அழகா போதிக்கிறார் பாருங்க. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு என்ன செஞ்சீங்க? அப்ப மாறுபாடான காரியங்கள் எல்லாம் விட்டு என்ன செஞ்சிடணும்? ஆமா. இது தீமைன்னு நமக்கு அடையாளம் காண்பித்த நாள் பெந்தேகோஸ்தே நாள். இது நம்ம வாழ்க்கைக்கு ஆகாது அப்படின்னு நமக்கு புரியும்படி கண்ணாடி போல சில காரியங்களை நமக்கு காண்பித்து கொடுத்த நாள் பெந்தேகோஸ்தே நாள். காரணம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்த நாள். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒரு காரியத்தை பார்ப்போமானால் அது நல்லதா கெட்டதா என்பதை அழகாய் புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் இந்த உலகத்திலே எதையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்தா தான் இது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் மிகுந்த அக்கறையோடு கூட பரிசுத்த ஆவியானவரை அவருடைய முகவரியிலே அவருடைய விலாசத்திலே நமக்குள்ளே தந்தார். ஆமென். வரங்களை பெற்றார்கள். 2 வார்த்தை 4 வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். கீழே வாசிங்கனே. புத்தி சொன்னான் அவைகளை 41 அவைகளை அவர்கள் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஞானஸ்தானம் பெற்றார்கள். நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும், கரெக்டாக பதில் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி பேதுரு பேசும்போது யாராச்சும் ஏற்றுக்கொண்டாங்களா? பேதுரு பேசினாரா? முதல்ல இதுக்கு முன்னாடி பேதுரு பேசினாரா? யார்ட்டாச்சு பயந்து ஓடி ஒளிஞ்சார். ஆமென். அவர் பயந்து ஓடினதை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு கேட்கிறாரு, என்ன நேசிக்கிறீங்களா? நீங்க என்ன நேசிக்கிறீங்க? கண்டிப்பா சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்கிறாரு, என்ன நேசிக்கிறியா? தம்பி என்ன நேசிக்கிறீங்க? கண்டிப்பாயா. அவர் சொன்ன மாதிரியே சொல்றாரு, அது உங்களுக்கே தெரியும். ஆமென். நல்லா கவனிங்க. போய் ஆண்டவர் கேட்கிறாரு, போய் கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறியா? ஏன்னா பயந்து ஓடுனியே, மறுதளிச்சியே,
தெரியாதுன்னு சொன்னியே. தெரியாதுன்னு சொன்னா கூட பரவாயில்லடா பேதுரு. பைபிள் சத்தியமா எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. நாசமா போனவன் என்னை இழுத்து விட்டு போயிட்டான் பாரு. சபிக்கவும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும், என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. நான் அப்படித்தான் எடுத்துக்கிட்டேன். சபிக்கணும்னா என்ன சபிச்சிருப்பான்? சத்தியம் பண்ணிட்டான். வசனம் சொல்லுது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும், என்ன சொல்லி சபிச்சிருப்பான்? இந்த ஆளு கூட வந்து நம்ம மாட்டிட்டோம் பாரு. எல்லாம் நாசமா போனவன் கடைசி நேரத்தில் என்னை போட்டு இப்படி பண்ணி விட்டானடா. ஆமென். பரிசுத்தாவியானவர் உள்ள வந்துட்டாரு. பரிசுத்தாவியானவர் மேல் வீட்டு அறையில் பரிசுத்தாவியானவர் உள்ள வந்துட்டாரு. இப்பதான் பேதுருவுக்கே புரியுது பேதுரு யாருன்னு. பரிசுத்தாவியானவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பேதுருக்கே புரியுது, ஹூ ஆம் ஐ, நான் யார், நான் யார், எனக்கு கொடுக்கப்பட்டவைகளை என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எப்போது ஒரு மனிதனுக்கு, அழைக்கப்பட்ட மனிதனுக்கு, சீசனாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுக்கு எப்ப புரிஞ்சிச்சு தெரியுமா? பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு. கைத்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை. அதாவது பரிசுத்த ஆவியானவர் எப்ப ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறாரோ அப்பதான் நான் யாருன்னே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின ஆளு இப்ப 3000 பேத்துக்கு முன்னாடி நின்று இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர், அவர் தான் மேசியா, அவர் தான் நியாயப்பிரமாணத்தின் சொந்தக்காரர், அவர் தான் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வரப்போகிற தீர்க்கதரிசி, மோசேயால் உருவாக்கப்பட்ட, மோசேயால் சொல்லப்பட்ட, உரைக்கப்பட்ட உங்களுக்குள்ளிருந்து ஒரு சந்ததி எழும்பி அதிலே ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார்னு பிதாவினாலே மோசேக்கு சொல்லி மோசே ஆகமங்களிலே நமக்கு எழுதி வைத்தாரே, அவர் இவர்தான் அப்படின்னு 51வது நாள் பிரசங்கம் பண்றார். 50 நாள் ஆளை காணோம். 50 நாள் ஆளை காணோம். 50 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா இவரையும் தூக்கி என்ன பண்ணியிருப்பாங்க? ஆமே. ஏற்கனவே ஏரோது கையில் மாட்டி யோவான் ஸ்நானனுக்கு அப்புறம் ஏரோது கையில் மாட்டி 12வது அதிகாரம் அப்போஸ்தலர்ல ஏரோது கையில் மாட்டி என்னது? ஆமே, நாஸ்தி ஆயிருப்பாரு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்னை நேசிக்கிறியா? நேசிக்கிறேன், போய் ஊழியம் செய்யினார். போய் என்ன செய்ய? அப்போ வரங்களை பெற்றார்கள், வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். 47 ஆமென். வாழ்க்கையை கற்றுக்கொண்டார். 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன செய்தார்கள்? தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினம் என்ன செஞ்சாராமா? சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். நீங்க 42ல இருந்து போய் 47 வரைக்கும் வீட்டில் வாசிங்க. வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக்கொண்ட நாள் பெந்தேகோஸ்தே நாள். கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன, கிறிஸ்துவோடு வாழ்றதுனா என்ன, ஆமென், அவருடைய அன்புனா என்ன, பரிசுத்தாவினா என்ன, ஐக்கியனா என்ன, ஜெபோனா என்ன, ஒருமனோனா என்ன, அப்பம் பிட்குதல்னா என்ன, போஜனம்னா என்ன, ஆமென், மகிழ்ச்சினா என்ன, எல்லாம் அங்கே உள்ள இருக்கு. நீங்கள் வீட்டில் போய் 1வது அதிகாரத்தையும் 2வது அதிகாரத்தையும் இன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாளை முன்னிட்டு நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் 1-2. அப்படியே ஒரு மாதிரியா பார்க்குறீங்க என்னைய, வீட்டில் போய் வாசிங்க. சரி, பெந்தேகோஸ்தே பண்டிகையுடைய முக்கியமான நோக்கம் என்ன சொன்னேன்? கோதுமையை அறுத்து கொண்டு வந்து எங்க வச்சிடணும் சொல்லுங்க. பெந்தேகோஸ்தே பண்டிகையுடைய முக்கியமான நோக்கம் என்ன? கோதுமையை அறுத்து கொண்டு வந்து. இப்ப பேதுரு கோதுமையை அறுத்து தேவ சமூகத்தில் வச்சாரா இல்லையா? கையை தட்டி ஆண்டு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கை தட்டி வைங்க. கை தட்டலைங்கும் போது உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். நான் சொல்லிடுறேன், புரியுற மாதிரி சொல்லிடுறேன். பேதுரு பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு கோதுமைகளை அறுத்து கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்தாரா இல்லையா? வைத்தார். எப்படி? பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்ட பொழுது அவன் பிரசங்கித்து, அவன் தெருவில் இறங்கி பிரசங்கித்த பொழுது 3000க்கும் மேற்பட்ட 5000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் அவர் கொண்டு வந்து கொண்டு நிறுத்தினாரு, சபையிலே கொண்டு வந்து நிறுத்தினார். பெந்தேகோஸ்தே பண்டிகை பேதுருவின் மூலம் முதல் முறையாக நிறைவேறுகிறது. பேதுருவின் மூலம் பெந்தேகோஸ்தே பண்டிகையின் அர்த்தம் முதல் முறையாக நிறைவேறுகிறது. அல்லேலூயா, ஆமென் தானா? இறங்கி பிரசங்கிக்கிறார், அதாவது அறுவடை செய்கிறார்.
அறுவடை செய்கிறார். கோதுமை எல்லாம் அறுக்கிறாரு. கட்டி அறுக்கிட்டா கொண்டு வந்து மொத்தமா எங்க கொண்டு வந்து போடுறாரு. அப்படின்னா நான் கடைசியா சொல்லி உங்களுக்கு புரியுற போல, இப்ப நம்ம எந்த பண்டிகையில் இருக்கிறோம்னு சொன்னேன் சொல்லுங்க. இப்ப நாம எந்த பண்டிகையில் இருக்கிறோம்னு சொன்னேன்? சபை இப்ப எந்த பண்டிகையில் இருக்குது? பெந்தேகோஸ்தே பண்டிகையில் இருக்கிறது. அப்படின்னா என்ன செய்யணும்? சொல்லுங்க. இவ்வளவு நேரம் செய்தி கேட்டீங்க. ஆமென். சபை பிறந்தது எதுக்கு? சபை பிறந்தது எதுக்கு? ஆமென். எல்லாரும் சமமா இருக்கணுமே, எதுக்கு? சத்தியம் வளர்ந்து பெருகிச்சே அந்த நாள், எதுக்கு? வரங்களை பெற்றார்களே, எதுக்கு? வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களே, எதுக்கு? வாழ்வை, கிறிஸ்துவ வாழ்வை கற்றுக்கொண்டோமே, எதுக்கு? எதுக்கு? எதுக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை சபைக்கு? பெந்தேகோஸ்தே பண்டிகையின் அர்த்தத்தை சொன்னனே. எதுக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை? பார்க்கிற எல்லாரிடத்திலும் இயேசுவை பத்தி சொல்லணும், அறுவடைக்கு ஆயத்தம் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு இயேசு நல்லவர், உங்களை நேசிக்கிறார், உங்கள் குடும்பத்தை பார்த்துக்குவார், பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, என்ன பெரிய கவலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? மனசாட்சியை தொடுங்க, நெஞ்சில் கை வைங்க. ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு ஏங்க நான் சந்தோஷமா டூர் போனால் கூட இறங்கி சொல்லிடுவேன். மாங்காய் விற்கிற அக்காட்ட சொல்லுவேன், என்னக்கா கவலை, அடுத்த தடவை வரும்போது நீ தான் பெரிய கடை போட்டிருப்ப, நான் சொல்கிறேன், நீ பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போ, இயேசுவை நம்பு, உன்னை உன் பிள்ளைகளை கத்தர் வாழ வைப்பி, அப்பா வாழ வைப்பார், சந்தோஷமா இரு. மாங்காய் 2 ரூபாய்க்கு மாங்காய் வாங்கினா போதும், சுவிசேஷம் 2 ரூபா செலவு பண்ண முடியாத சுவிசேஷத்துக்கு? சொல்லுங்க. 100 ரூபா செலவு பண்ணோம் மாங்காய், என்னையா 100 ரூபா செலவு பண்ணிட்டு என்ன செய்யணும்? ஏசு ஒன்றை நேசிக்கிறாரு, ஏக்க கவலையா இருக்க, பயப்படாதுக்கா. ஆமென். நம்பர் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன், கவலைப்படாதுக்கா. வியாபாரமே இல்லை சாமி, வியாபாரமே இல்லை சாமி. சாயங்காலம் நேரம் சனி ஞாயிறு வருவேன், மீதி நாளெல்லாம் துணி கடைக்கு வேலைக்கு போவேன், துணி விற்க போவேன், கவலைப்படாதுக்கா. இதே ரோட்டில் கத்துருவோம், என் சாமி உன்னை நல்லா வச்சிருக்கோம், நீ நம்புக்கா. ஆமென். இயேசுவை நம்புக்கா. சொல்ல தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கா? ஏதோ கேவலமாக பார்த்துருவாங்களோ, கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் இந்த உலகம் கேவலமாக பார்க்குமோ, தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு பார்க்குமோ, அப்புறம் ஏன் சொல்ல முடியல உங்களால்? பெந்தேகோஸ்தே பண்டிகையின் ஆமென் பிரதிபலன், பெந்தேகோஸ்தே பண்டிகையின் அர்த்தம் பக்கத்தில் வேலை செய்கிற ஆள்கிட்ட சொல்ல முடியலையா? எக்கான்னு பருப்பு குழம்பு முருங்காயோட வாங்கி சாப்பிட தெரியுது இல்ல? அது தெரியல. என்ன குழம்புக்கா வச்ச? ரசமா? கொஞ்ச நாளைக்கு விஷம் கொண்டு வாக்கா. செய்யறமில்ல பிரதர். என்ன குழம்பு வச்சக்கா? ஏசு நல்லவர் இருக்கா, கொஞ்சம் சாப்பாடா எனக்கு வேணுக்கா, இந்தாக்கா ஏன் ஜோத்தை நீ தின்னுக்கா. சொல்ல முடியுதா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இப்போ வரைக்கும் உங்க ரட்சிப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கட்டுமே. ஒரே ஒரு நபருக்கு பக்கத்தில் வேலை செய்கிற ஒரு நபருக்கு ஏசப்பாவை நம்புக்கா சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க, கை தூக்குங்க. ஏசப்பாவை நம்புக்கா, கவலைப்படாதுக்கா. ஏசப்பாவை நம்புக்கா, கவலைப்படாதுக்கா. எல்லாம் சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும். ஏசாமி வாழ்க்கையில் ஏசாமிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க. சொல்றதுக்கு பேர் தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. கோதுமையை அறுத்து கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைக்கணும். இல்லைன்னா பெந்தேகோஸ்தே பண்டிகையில வெறுங்கையோடு வந்தா கர்த்தர் அதுல பிரியப்பட மாட்டாரு. அதுக்குத்தான் சபை, அதுக்குத்தான் வரம், அதுக்குத்தான் ஏற்றுக்கொண்ட வார்த்தை, அதுக்குத்தான் வாழ்க்கையை கற்றுக்கொண்டோம். ஆமென். அதுக்குத்தான் ஆமென். இந்த எல்லாரும் ஒரு இடத்துல சமமா இருந்து, உங்க வீட்டில் நான் சாப்பிட, என் வீட்டில் நீங்க சாப்பிட, இதா ஆமென். பாஸ்டர் லஞ்சுக்கு வந்துருங்க. வந்துடுறேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு நான், சிஸ்டர் நீங்க பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு லஞ்சுக்கு வந்துருங்க, நம்ம 2 பேரும் சோத்தை தின்னு சாவோம். அல்லேலூயா. அதுக்கா இல்லை. பெந்தேகோஸ்தேயுடைய முக்கியமான கருத்து, மைய கருத்து, நீங்களும் நானும் ஊழியம் செய்யணும். பெந்தேகோஸ்தேல அகப்பட்ட ஒரு பேதுருவை, பெந்தேகோஸ்தே நாளில் ஹீரோவே யாருங்க? பேதுரு. பெந்தேகோஸ்தே நாளுடைய ஹீரோ யார் தெரியுமா? பேதுரு. டாப் ஹீரோ யார்? சூப்பர் ஹீரோ யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஆமென். பேதுரு ஸ்டார்னா அப்பா சூப்பர் ஸ்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். எங்கள் அப்பா தளபதினா பேதுரு இளைய தளபதி. என்ன சிரிக்கிறீங்க?
இப்போ 2 தளபதிக்கு நடக்கிற போராட்டம் தாங்க முடியல. இப்போ யார் தளபதிக்கு எது பிரச்சனை வந்துருச்சு? தளபதினா யாரு? வீட்டில் போய் யோசிங்க. தளபதினா யார்? வீட்டில் போய் யோசிங்க. அல்லேலூயா. ஆகையினால் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் தான் நம்ம தளபதி. அவர் தான் நம்ம தளபதி. ஆமென் தானா? என்ன செய்ய சொன்னாரு? ஊழியம் செய்ய சொன்னார். பெந்தேகோஸ்தே நாளுடைய முக்கிய நோக்கம் ஊழியம் செய்யணும். ஒரு ஆத்துமாவுக்கு இயேசு நல்லவர்னு சொல்லணும். ஒரு ஆத்துமாவுக்கு இயேசு நல்லவர். ஒரு 50 ரூபா செலவு பண்ணுங்க. பரிதாபமா நின்றுட்டு இருப்பார் டீ கடைக்காரர், பார்த்துருக்கீங்களா? அப்படியே போராட்டத்தில் நின்று வடையை போட்டும் போடாமல் ஒரு 2 வடை வெந்து வேக. அப்பவுமே புரிஞ்சுக்கலாம் மனப்போராட்டம், வாழ்க்கையோட போராடுற இந்த மனுஷன். ஒரு வடையை எடுத்து சாப்பிட்டானே சூப்பர்னு சொல்லுங்க. ஆமா ஆமே. ஐயங்கார் பேக்கரியில் ஒரு புது வடை மாஸ்டர் வந்திருக்கிறது. காலையில் அண்ணே சூப்பர்னே வடை. அவருக்கு இப்போ இது மாதிரி ஒருத்தருமே சொன்னதே இல்லை போல தெரியும். தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே பக்கா இன்க்ரீடியன்ட், உப்பு கரெக்டாக இருக்கு, காரம் கிடையாது, டேஸ்ட்ண்ணே, எண்ணெய் ஒட்டலண்ணே. ஆமே, எண்ணெய் பேப்பரில் ஒட்டலண்ணே. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு என் பக்கத்துலேயே வந்து நிற்கிறாரு, நம்மளை பாராட்டிகிட்டே இருக்கிறாரு. ஆமே ஆமாம். டீ எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு, கொடையை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு, எண்ணெய் ஒட்டலண்ணே, அருமை. ஆமே நடுண்ணே. தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் ப்ரோ. சரிண்ணே. ஏசப்பா தான் உங்களுக்கு இந்த வடை போடுறதுக்கு கிருபை தர்றாரு. எப்படி போகிறேன் பாருங்க, நான் உள்ள எப்படி போகிறேன் பாருங்க. இந்த வடையை போடுறதுக்கு உங்களுக்கு யார் தெரியுமா இந்த உதவி செஞ்சது? அவ்வளோ எல்லாரும் வர்றவங்கலாம் சொல்கிறாங்க டாப்பாக இருக்குது. இந்த 2 நாள் ஐயங்காரில் வடை சாப்பிட்டவங்க கை தூக்குங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆமே சொல்லிட்டேன், சுவிசேஷம் சொல்லிட்டேன். கன்னியாகுமரிக்காரர் நமக்கு ரொம்ப வசதியாக போச்சுல்ல. ஆமாம், கன்னியாகுமரிக்காரர் வர அழகாக சொட்டு சப்பா நம்புங்க. இல்லை நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், ஒன்றும் சோறில் வேணும், இன்னும் சோர்ந்து பக்கத்தில் தான் சர்ச் இருக்குது, நம்ம சர்ச். அப்படியே வந்தீங்கன்னா வண்டி எடுத்து அப்படியே வந்துடலாம். வாங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இது போல் கடை உங்களுக்கு தருவார். இது போல் கடை நீங்கள் இங்கே மாஸ்டராக இருக்க வேண்டாம், இங்கே மாஸ்டராக இருக்க வேண்டாம், ஓனர் ஆகிடலாம். வந்தால் கர்த்தரை நம்புனா, ஏசப்பாவை நம்புனா, ஏசப்பாவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன இடம் கொடுத்தா. அல்லேலூயாவா. ஆமென். பெந்தேகோஸ்தேயுடைய முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன் என்ன தெரியுமா? மினிஸ்ட்ரி. ஊழியம் செய்யணும், கோதுமை கட்டை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைக்கணும். தட் இஸ் கால்டு பெண்டிகாஸ்டல் டே. அதுதான் பெந்தேகோஸ்தே ஞாயிறு. இன்னைக்கு அந்த ஞாயிறில் உட்காந்துருக்கோம். ஆமென். இந்த காரியத்தை உங்கள் கையிலே விட்டுட்டு நான் என் செய்தியை முடிக்கிறேன்.